Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. RRB Max சீரிஸில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே கொஷின் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மேபி ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் வந்தாலும் வந்திருக்கும். அதனால் நீங்கள் இங்கிலீஷே ப்ரிஃபர் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணின் 27.5% 11 இருந்தால் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. 27.5% 11 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க கொஷினில். இப்போது இது 11 டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம் அப்படின்னா இதையும் ஆட் பண்ணால் 7 7 7 போச்சுன்னா 0. 14 டிவைட் ஆகணும் அப்படின்னா ஒன்று விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணி 0ல் 11 வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0 வருது. அப்போ இது 11 டிவைட் ஆகும். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா ஒரு 11 11 2.5%. இப்போ 2.5% 1 அப்படின்னா 100 வரணும். அப்படின்னா இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும் அப்படின்னா 40ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். இப்போ இதையும் 40ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 100% வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 40. ஆன்சர் 40. ஒரு எண்ணோட 75%ஓட 75 கூட்டினா அதே எண் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அப்படின்னா அது 100%ன்னு எடுத்துப்போம். 100%. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 75%ஓட சம் வேல்யூஸ் கூட்டுறாங்க. 75%ஓட எதை கூட்டினா 100% கிடைக்கும் அப்படின்னா 25%. அப்போ இந்த 25%ஓட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 25%ஓட வேல்யூ தான் 75ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25% 75 அப்படின்னா 100%. 100%னால் இதை நீங்கள் 4ஆல் பெருக்கணும்னா நமக்கு 100% கிடைக்கும். இப்போ இதையும் நீங்கள் 4ஆல் பெருக்கிக்க வேண்டியதான். அப்போது பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வேல்யூ 300. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 300. ஒரு எண்ணை 47% அதிகரித்தால் 590 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு எண்ணை 100ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஒரு 47% அதிகரிக்கிறாங்க. 100ல் 47% அப்படின்னா 47.5. அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 147.5. இந்த வேல்யூ தான் 590. இப்போ இதை நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ 4 × 147.5 590. இது பர்சன்டேஜ். அப்போது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 400. 147% இதை அடித்தோம் அப்படின்னா 1% வேல்யூ 4. இப்போ 100% அப்படின்னா 400. இப்படி சொல்லிடலாம். ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு எண்கள் மூன்றாவது எண் சியை விட முறையே 15% மற்றும் 32% குறைவாக உள்ளது. ஏவை விட பி எத்தனை சதவீதம் குறைவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 நம்பர் இருக்குது. ஏ பி சி. இதில் சியை ரெண்டுக்குமே பொதுவாக வர்றதுனால நான் சியை 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15% கம்மி. இப்போ 100ல் 15% கம்மி அப்படின்னா 85. அடுத்தது பி 32% கம்மி. 32% அப்படின்னா 68. 100ல் 32% கம்மி அப்படின்னா 68. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பி ஏவை விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17. அப்போது 85ல் அப்போது 17/85 × 100. இதை அடித்தோம் அப்படின்னா 5. இதை அடித்தோம் அப்படின்னா 20. 20% குறைவாக இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20%. இந்த மாதிரி போட்டு பார்க்காமலே 85ல் 10% 8.5. அப்போ 20% பார்த்தீங்க அப்படின்னா 17. இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு 10%க்கு வேல்யூ நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஏ என்ற எண்ணின் 5ல் 3 17ல் 7 5ல் 2 பங்கு 84 எண்ணில் அந்த எண்ணின் 40% கண்டறின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ 5ல் 3 17ல் 7 5ல் 2 பங்கு 84. இப்போ 7 12 7 3 21 42. இதை அடித்தோம் அப்படின்னா 2.
இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 850. இதில் 40% அப்படின்னா 2/5. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 17 170 2 2 340. ஆன்சர் வந்து 340. ஒரு எண்ணின் 50% ஆனது அந்த எண்ணில் 4/5 விட 21 குறைவாக உள்ளது, அந்த எண்ணை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 4/5 4/5னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 80%. இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா இதையும் அடிச்சுட்டு 20 80%. இப்போ 80%லேருந்து 50% வந்து ஒரு நம்பர் வந்து 21 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ 80%லேருந்து 50% கழித்தோம் அப்படின்னா 30%. இந்த 30% வேல்யூ தான் வந்து 21. இப்போ இதை 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 10%ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7. 10% 7 அப்படின்னா 100% ஆகணும் அப்படின்னா இதை 10ஆல் பெருக்குனா போதும். இப்போ இதையும் வந்து நீங்கள் 10ஆல் பெருக்குனா வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70. முதல் எண்ணின் 40% வந்து 12, இரண்டாவது எண்ணின் 50% வந்து 24. முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. 40% வந்து 12. அப்போது 100% கண்டுபிடிக்கணும். இதை 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 10% வந்து 3. அப்போ 100% வந்து பார்த்தோம் அப்படின்னா 10ஆல் பெருக்கணும்னா 100% வந்து 30. இப்போ ரெண்டாவது எண் பார்த்தோம் அப்படின்னா 50% வந்து 24. இப்போ 100%னால் இதை 2ஆல் பெருக்கினா போதும், இதையும் 2ஆல் பெருக்கினா போதும். அப்போ 100% வந்து 48. அப்போ 30க்கும் 48க்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. 30க்கும் 48க்கும். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 5×6 30, 8×6 48, 5:8. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:8. 80 விட 40% குறைவான எண். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் வந்து 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 40% குறைவு அப்படின்னா 100ல் 40 போயிடுச்சு அப்படின்னா 60%. அப்போது 80ல் 60%. நான் என்ன சொன்னேன், பர்சன்டேஜ் வந்தாவே 2 0 வந்து விட்டுற வேண்டியதான். அப்போ 8×6 48. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 48. ஒரு எண்ணிலிருந்து 106 கழித்தால் அதன் மதிப்பு 47%ஆக குறைகிறது. அந்த எண்ணின் 11.5% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100%. அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கழித்தோம்னா நமக்கு வந்து 47% கிடைக்கிது. இப்போ இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 53%. இந்த 53% வேல்யூ தான் வந்து இந்த 106. அப்போ 1% பார்த்தோம் அப்படின்னா 1% வந்து 2. இப்போ என்ன கேட்குறாங்க, இங்கே 11.5%. இப்போ இதை வந்து 11.5ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 11.5% கிடச்சிரும். இப்போ 11.5. இப்போ 2 × 11.5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 23. ஆன்சர் வந்து 23. எண்ணின் 25% என்பது மற்றொரு எண்ணின் 30% விட 7 அதிகம். எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் வந்து 29. அந்த எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 25% ஆஃப் எக்ஸு 30% ஆஃப் ஒய்யை விட 7 அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 29. பார்த்தோம் அப்படின்னா 25/100 எக்ஸு மைனஸ் 30/100 y = 7. இப்போ 25x மைனஸ் 30y வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 700. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே 25ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 25y வரும் இன்ட்டு 25. இப்போ குறியை மாற்றணும் அப்படின்னா இது வந்து -5y. -5y = 700 -
725. அப்போ -5y = -25. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 5. ஒய்யோட வேல்யூ 5 இருக்கிறது ஆப்ஷன் வந்து ஒன்று தான். சி ஆப்ஷன் வந்து அடிச்சிடலாம். ஒரு எண் முதலில் 20% குறைக்கப்பட்டு பின்னர் 15% அதிகரிக்கப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட எண் அசல் எண்ணை விட 64 குறைவு எனில் அசல் எண் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரிக்கு வந்துனாவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா x + y + xy/100. இதில் x வந்து குறைக்கப்படுகிறது. இப்போ -20 + 15 -20 × 15/100. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 3. இப்போது -5 -3 -8%. இப்போ 100ல் 8% போயிடுச்சு அப்படின்னா 92%. பெறப்பட்ட எண் வந்து 92%. அசல் எண் வந்து பார்த்திங்கன்னா 100%. அப்போது 100ல் 92% போயிடுச்சு அப்படின்னா 8%. இந்த 8% வேல்யூ தான் வந்து 64. 8% வேல்யூ தான் வந்து 64. இப்போ 1% பார்த்தோம் அப்படின்னா 1% வந்து 8. இப்போ 100% அப்படின்னா 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 800. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 800. ஏயின் 15% பியின் 18% சமம் என்றால் ஏயின் 20%க்கு பியின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 15% ஆஃப் ஏ வந்து 18% ஆஃப் பிக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 20% கேட்குறதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து 3ஆல் அடிச்சுக்கிறேன். அப்போது 5% ஆஃப் ஏ வந்து 6% ஆஃப் பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 20% ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க. அப்போ இதை வந்து நான் 4ஆல் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு 20% ஆஃப் ஏ கிடச்சிரும். அப்போது இங்கேயும் வந்து 4ஆல் பெருக்கிறேன். இப்போ இங்கே என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 24% ஆஃப் பி. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24%. எந்த எண்ணை 2400 12% உடன் சேர்த்தால் கூட்டுத்தொகை 5400 18%க்கு சமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2400ல் 12% எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2400ல் 12%. 2 0 போயிடும். பர்சன்டேஜுக்கு வந்து 2 0 காலி ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 10னா 240 48 288. இதே வந்து 54 5400ல் 18% அப்படின்னா 54 18. 10% வந்து 10 பார்த்தோம்னா 540. 8 பார்த்தோம் அப்படின்னா 32 8 5 40 432. அப்போ 72 972 வருது. அப்போ 288ஓட எதை கூட்டினா 972 வரும் அப்படின்னா 684. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். 972லேருந்து 288 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 684. 20% ஆஃப் ஏ வந்து பி. இப்போ பியோட 20% எவ்வளோன்னு கேட்குறாங்க, எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 20% ஆஃப் ஏ வந்து பின்னு சொல்லிட்டாங்க. கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 20% ஆஃப் பி கேட்குறாங்க. அப்போ நான் இதை வந்து 20% மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது 20% ஆஃப் பி வந்து 20% இன்ட்டு 20% ஆஃப் ஏவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது 400 2% வருதா, 2%ல் 1%க்கு வந்து 2 0 போயிடும். அப்போ 4% ஆஃப் ஏ வந்து 20% ஆஃப் பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4% ஆஃப் ஏ. இதே மாதிரி பர்சன்டேஜில் என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லா டாப்பிக்கும் வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து சீக்கிரமாக சிலபஸை வந்து கவர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.